இந்த வெண்டைக்காயை வத்தலாக செஞ்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்த வெண்டைக்காயில் வந்துட்டு இந்த மாதிரி வத்தல் பண்ணியிருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த வெண்டைக்காய் வத்தல் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இனி எப்பெல்லாம் விலை குறையுதோ அப்போ வாங்கி நிறைய வத்தல் செஞ்சு வச்சுக்கணும். ஜூஸ் ஐட்டங்கள் எதுவும் இல்லாதனால இந்த மாதிரி கீரை சூப்பு செஞ்சு குடித்தேன். லஞ்சுக்கு வந்து டர்னிப்பு கூட்டு தான் செஞ்சிருந்தேன். குழம்பு கடலை பருப்பை ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கணும். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் தான் ஊற வச்சிருந்தேன். எனக்கு சரியாக வேகலை. இந்த ஊற வச்ச கடலை பருப்போட கட் பண்ணி வச்சுருக்கிற டர்னிப்பூ, ஒரு தக்காளி, 4 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சு 2 விசில் பக்கம் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான டர்னிப்பு கூட்டு ரெடி ஆகிடும். சைடிஷாக வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். பேனில் வந்துட்டு கத்திரிக்காய் பொரியல் நல்லா கிறிஸ்பியாக வர மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டேன். பெரிய குக்கரில் விசில் சரியாக வராதனால பருப்பு சுத்தமாக வேகவே இல்லை. சின்ன குக்கரில் மாற்றி வச்சதுக்கப்புறமா ஒரு விசிலே நல்லா பருப்பு மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த சிம்பிளான வெஜ் லஞ்ச் மெனு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.